கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஏசப்பா, அதோ இந்த IMTV மூலமாக குழந்தைகளுக்காகவும் முதியோர்களுக்காகவும் ஏறெடுக்கின்ற இந்த 12 மணி ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். இதனுடைய நோக்கத்தை நீர் அறிவிய சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இந்த நாள் முழுவதும் செம்மையாக நேர்த்தியாக முடிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம குழந்தைகளுக்காகவும் முதியோர்களுக்காகவும் இன்றைக்கி சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்கின்றோம். முதலாவது குழந்தைகளுக்காக. இப்போ குழந்தைகள் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா, நம்ம குறிப்பாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம். முதலாவதாக குழந்தைகளுடைய ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 22:6 கூறியிருக்கிறது போல, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் நடக்க வேண்டிய வழி கற்றுத்தர வேண்டும். ஸோ வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். எபேசியர் 6:4 கூறியிருக்கிறது போல, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும். ஸோ அந்த பிள்ளைகளை நாம் நல்லபடியாக வளர்க்கும் பொழுது அது ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையும். ஸோ முதலாவது குறிப்புக்காக நம்ம இப்போ ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இன்று குழந்தைகளுக்காகவும் ஏசப்பா முதியோர்களுக்காகவும் ஏறெடுக்கின்ற இந்த ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். ஏசப்பா, நீ சங்கீதம் 12:7 கூறியிருக்கிறது போல, கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்வீராக. ஏசப்பா, அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக பரமபிதா நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறீர் ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. பிள்ளைகளை நல்ல ஒரு நேர்மையான பாதையிலே உம்முடைய வேதத்திலே கூறியிருக்கிறது போல அந்த பாதையிலே வசனம் என்ன சொல்லுகின்றதோ அந்த பாதையிலே வழிநடத்த நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அதே போல் பிள்ளைகள் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. அவர்கள் ஏதோ ஒரு வளர்ந்தோம், படித்தோம், வேலைக்கு சென்றோம் அப்படி என்று இருக்காமல் உம்முடைய காரியத்திலும் உம்முடைய ஊழியத்திலும் அவர்கள் பங்கு பெற பெற்றோர்கள் அவர்களை வழி நடத்த வேண்டும் கர்த்தாவே. அவர்கள் குடும்பத்தில் ஏசப்பா செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அந்த குழந்தைகள் ஏசப்பா நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக பெற்றோர்களும் அந்த குடும்பத்தில் உள்ள முதியோர்களும் ஆசிரியர்களும் பெரியோர்களும் அவர்களை நல்ல ஒரு வழித்துணையாக இருந்து அவர்களை வழிநடத்த கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். 2வது குறிப்பு பார்த்தீங்கன்னாக்கா, பாதுகாப்பு. சங்கீதம் 91:4 அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். கர்த்தர் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பாக இருப்பார். அந்த குழந்தைகள் அவர்களுக்காக அவருடைய பாதுகாப்பிற்காக இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, குழந்தைகள் ஏசப்பா, எப்படி நீர் எல்லா ஜனங்களையும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீரோ, அதே போல் இந்த குழந்தைகளும் உம்முடைய பார்வையில் விசேஷமானவர்கள் கர்த்தாவே. நீர் அந்த குழந்தைகளை உம்முடைய சட்டைகளின் கீழே பாதுகாப்பாக நீர் அவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ஏசப்பா, அவர்கள் எங்கு சென்றாலும் ஏசப்பா அவர்களோடு நீர் இரும் கர்த்தாவே. ஏசப்பா, குழந்தைகளுடைய மனது எப்பொழுதுமே ஏசப்பா
அவை கபடற்று காணப்படும் ஆண்டவரே. அந்த குழந்தைகளை ஏசப்பா பெற்றோர்களோ இல்லை அவர்களை பாதுகாக்கின்றவர்களோ தனியாக விட்டு செல்லும் பொழுது உம்முடைய இரத்தத்தினாலே ஒரு கோட்டையாக ஒரு மதிலாக இருந்து அந்த குழந்தைகளை நீர் பாதுகாத்தரலும் கர்த்தாவே. எத்தனையோ ஆதரவற்ற குழந்தைகள் தாய் தகப்பன் இல்லை கவனிக்க ஆள் இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் காப்பகத்திலையும் மற்ற இல்லங்களிலும் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கு நீர் ஒரு உற்ற துணையாக பரம தகப்பனாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்தரலும் கர்த்தாவே. ஏசப்பா எந்த காலத்திலும் ஏசப்பா மனிதன் மனம் மாறிவிடுவான் ஆண்டவரே. கர்த்தராகிய நீர் ஏசப்பா மனம் மாற மனிதன் நீர் அல்ல ஏசப்பா. அந்த குழந்தைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், அரவணைத்து கொள்ளும், ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்து கல்வி. பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீதிமொழிகள் 1:7 கூறியிருக்கிறது போல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஸோ இதற்காக அவருடைய கல்விக்காகவும் அவருடைய எதிர்காலத்திற்காக நாம் கர்த்தரை நோக்கி இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுவோம். நீதிமொழிகள் 3வது எரேமியா 29:11 கூறியிருக்கிறது போல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஸோ இப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் அவருடைய எதிர்காலத்திற்காகவும் நம்ம இப்போ ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல் ஏசப்பா நீர் அந்த குழந்தைகளை ஏசப்பா நீதியாய் நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ குழந்தைகளுக்கு இந்த கல்வி மறுக்கப்படுகிறது ஆண்டவரே. ஒரு சில இடங்களில் பெண்களுக்கு மறுக்கப்படுகிறது, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது ஆண்டவரே. இந்த குழந்தைகளெல்லாம் நீர் கண்ணோக்கி பாத்திரலும் கர்த்தாவே. ஏற்ற வேளையிலே அவர்களுக்கு தேவையான உதவிகள் மற்ற எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் ஏசப்பா. அந்த ஆதரவற்ற அநாத குழந்தைகள், தெரு ஓரத்தில் இருக்கிற குழந்தைகள், காப்பகங்களில் யாரும் கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு ஏசப்பா, இந்த மலையில் வாழ்கின்ற கூட்டத்தார், அவர்கள் மத்தியிலே இருக்கின்ற குழந்தைகள், இவர்களுக்கு எல்லாம் ஏசப்பா கல்வி அறிவு மிகவும் முக்கியம் என்பதை நீர் உணர்த்தி அருளும் கர்த்தாவே. அப்பொழுதுதான் அவர்களுக்கு நன்மை எது தீமை எது என்று பகுத்தறியத்தக்க ஒரு எண்ணம் கிடைக்கும் ஏசப்பா. ஏசப்பா நீர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு கல்விக்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தாரும் கர்த்தாவே. யாராவது ஒருத்தர் ஒவ்வொரு வருடமும் அந்த குழந்தைகளை தூக்கி எடுக்க நீர் கிருபை தாரும். அவர்களுடைய எதிர்காலத்தை உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் கர்த்தாவே. அந்த கல்வியை கற்றுக்கொண்டால் தனக்கான ஒரு எதிர்காலம் அமையும் என்பதை அந்த பிள்ளைகள் படிக்கின்ற காலத்தில் ஏசப்பா ஏதோ விளையாட்டாக இல்லாமல், பெற்றோர்களுடைய பணத்தை விரயம் பண்ணுகின்றவர்களாக இல்லாமல், அவர்கள் பெற்றோர்களுடைய கஷ்டத்தை அறிந்து குறிப்பாக அதை உணர்ந்து நடக்க வேண்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு கல்வியையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் கர்த்தாவே. இதுவரை வழி நடத்தி கொண்டிருக்கிற எபினேசர் நீர் ஆண்டவரே. இனிமேலும் நீ வழி நடத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அது அந்த குழந்தைகளுடைய கல்வியையோ எதிர்காலத்தையோ பாதிக்கவே கூடாது கர்த்தாவே. அவர்களுக்கு நீர் நல்ல துணையாக இருந்து அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து நீ அவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ஏசப்பா இந்த பிள்ளைகள் படிக்கும் பொழுது எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அது யார் மூலமாகவும் வரவே கூடாது ஆண்டவரே. அவர்களுடைய எல்லாவித சரீரத்தையும் நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவர்களே. அவருடைய எண்ணங்களை, அவருடைய செய்கைகளை, அவர்களுடைய உட்காருதலை, எழுந்திருக்கிறதலை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்க
மன்னிக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டு அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கரம் விளங்கட்டும் ஆண்டவரே. யார் என்ன கூறினாலும் படிப்பை மட்டும் அவங்க விட்டுடவே கூடாது கர்த்தாவே. எத்தனையோ பிள்ளைகள் பாதியிலே தன் படிப்பை நிறுத்தி விடுகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு அந்த பணப்பற்றாக்குறை, வேற வசதிகள் இல்லாத காரணத்தினால ஒடுக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் பாதுகாத்தருளும், ஆசீர்வதியும், அவர்களை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான கல்வியை நீர் தாரும் கர்த்தாவே. அவர்களுக்கு தேவையான எதிர்காலத்தை கட்டளையிடும் கர்த்தாவே. அவர்கள் மற்றவர்களை பார்த்து ஏமாந்து போகக்கூடாது ஆண்டவரே. மற்றவர்களை பார்த்து நொந்து போகக்கூடாது ஆண்டவரே. நீர் அவர்களோடு இருந்து அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக அன்பு. இந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா சில இடத்துல அவர்களுக்கு நம்ம அன்பாக எடுத்து சொன்னாதான் அவங்க புரிந்து அதன்படி நடப்பார்கள். அதே போல் அவங்கக்கிட்ட கருணையாகவும் நம்ம வளர்க்க வேண்டும். அது பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லை முதியோர்களாக இருக்கட்டும், இல்லை பெரியவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வழிநடத்தும் பொழுது அன்போடும் கருணையோடும் நாம் இருக்க வேண்டும். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதே அதுதான். நம்ம எல்லாரையும் நேசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்மளை அசிங்கமாக கேவலப்படுத்தினா கூட அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும்னு சொல்லி தந்திருக்கார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி நம்மளுடைய பாவத்தை மன்னித்தாரோ அதே போல அவர்களுடைய பாவத்தையும் மற்றவருடைய பாவத்தையும் நாம் மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:22-23 கூறியிருக்கிறது படி ஆவியின் கனிகள் நிறைந்தவராக இந்த குழந்தைகள் வளர வேண்டும். ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவை அனைத்தையும் உடையவர்களாக இவர்கள் வாழ்வில் பிரகாசிக்க வேண்டும். மேலும் எபிரேயர் 4:16 நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். இப்போ இந்த ஒரு கருத்துக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த குழந்தைகள் ஏசப்பா அவர்களுடைய மனது மிகவும் மென்மையாகவும் புறாவை போல வெண்மையாகவும் காணப்படும் ஆண்டவரே. அந்த குழந்தைகளை ஏசப்பா வழி நடத்தும் பொழுது அன்போடும் கரிசனை யோடும் மன உருக்கத்தோடும் நீர் எப்படி எங்களை வழி நடத்துகின்றீரோ, நாங்கள் எத்தனை தடவை பாவம் செய்தாலும் எங்களை மன்னிக்கிறீர் ஆண்டவரே. அதே போல் அந்த குழந்தைகளும் அவர்கள் அறியாமையில் செய்கின்ற பாவத்தையும் உம்முடைய கருணையால், உம்முடைய கிருபையால், உம்முடைய இரக்கத்தால் அவர்களை மன்னித்தருளும் கர்த்தாவே. அவர்களை அன்போடும் கரிசனையோடும் எப்படி நீ இந்த கரவலாடுகளை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறீரோ அதே போல இந்த பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்தருளும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிள்ளைகளுடைய அனைத்து காரியங்களையும் நீர் பொறுப்படுத்தி கொள்ளும் ஆண்டவரே. ஏசி மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணும்பொழுது கடைசியாக நாம் எல்லா வித காரியத்துக்காகவும் மன உருக்கத்தோடும் மன பாரத்தோடும் அவர்களுக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசுவே இப்போ ஜெபிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவே, என் பிள்ளைகளை உமது கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, நீர் பரமபிதா, நீர் வாக்கு மாறாதவர், நீர் கருணையுள்ளவர், நீர் அன்பானவர். இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே. அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புரிதலையும் தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, பிள்ளைகளுடைய மனது கபடற்ற காணப்படும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புரிதலையும் கட்டளையிடும் கர்த்தாவே. அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவரே. எவ்வளவோ வாதைகள் பொல்லாப்புகள் நேருகின்ற
இந்த காலத்தில் ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளை குழந்தைகளை நீர் பாதுகாத்தரலும் கத்தாவே. அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடும் கத்தாவே. அவர்களுக்கு நல்ல கல்வியை தாரும் கத்தாவே. நல்ல எதிர்காலத்தை அருள வேண்டும் ஏசப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஏசப்பா பள்ளி கல்லூரி வாழ்க்கையிலும் நல்ல எதிர்காலத்திலும் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் கத்தாவே. இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவர்கள் தலைமையில் கை வைத்து பெற்றோர்களும் மற்றவர்களும் ஜெபிக்கலாம். அவர்களுக்கு என்ன நீங்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ ஏசப்பா, அதை நடக்க அவர்கள் வாழ்க்கையில் நடக்க கிருபை தாரும் கத்தாவே. ஏசப்பா அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரும் குடும்பத்தில் இந்த ஜெபத்தை எதிர்நோக்கி கொண்டு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்தரலும். அந்த பிள்ளைகளை ஏசப்பா நீர் ஆசீர்வதித்தரலும். அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு, நல்ல ஒரு ஆசீர்வாதம், கல்வி அறிவு, ஞானம், மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏசப்பா அந்த கலாத்தியர் 5:22-23 கூறியிருக்கிறது போல ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக அவர்கள் வளர வேண்டும் கத்தாவே. ஒவ்வொரு காரியத்திலும் நீர் அவர்களை பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் ஏசப்பா. அவர்கள் நீர் ஒருபோதும் ஏசப்பா நீர் எப்படி எங்களை தள்ளாமல் எல்லா காலத்திலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறீரோ அதே போல குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த குழந்தை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை அந்த குழந்தைக்கு ஏதாவது உடல் ஊனம் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த குறைபாடுகள் இருந்தாலும் ஒதுக்காமல் அன்பாக கருணையோடு அவர்களை கவனிக்க நல்ல மனதை கட்டளையிடும் கத்தாவே. பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அவர்களை அன்போடும் கரிசனையோடும் வளர்க்க கிருபை தாரும் கத்தாவே. எல்லா பண தேவைகளையும் நீர் சந்தித்தரலும் கத்தாவே. என் பணம் இல்லாதனால படிக்க வைக்கல, பணம் இல்லாதனால அவங்கள படிப்புக்கு அனுப்பல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கோம் ஆண்டவரே. அவர்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும் கத்தாவே. இந்த பிள்ளைகளுக்காக குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்ற வீரர்களை நீர் எழுப்பி அருளும் கத்தாவே. ஜெப வீரர்களை நீர் கொண்டு வாரும் கத்தாவே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன், இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் கத்தாவே. ஆமேன். நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தடவையும் குழந்தைகள்னாக்கா அவங்களுடைய எல்லா காரியத்தையும் காலையிலையா இருக்கட்டும் இல்லை இரவு படுக்கைக்கு போகும் முன்பதாகவும் அந்த குழந்தைகளுடைய எல்லா காரியத்தையும் குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம இந்த 12 மணி நேரம் ஜெபிப்பதோடு மட்டும் அல்லாமல் தினமும் இந்த குழந்தைகளுக்காக அவருடைய பாதுகாப்பிற்காக இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சிறு வயதிலே அவர்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். அதில் இருந்தெல்லாம் குழந்தைகள்னு கூட பார்க்கறதில்ல. 2 வயசு 3 வயசு எல்லாரையும் துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைகள் எல்லாம் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு உயிர். அந்த உயிருக்காக நாம் ஜெபிக்கணும். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறது நம்ம இப்போ முதியோர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். முதியோர்கள் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. வயது ஆக ஆக நம்மளுக்கு ஆரோக்கியம் குறைபாடு காணப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய் வரலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னாக்கா பிபி வரலாம், அதுக்கப்புறமா சுகரு, கொலஸ்ட்ராலு, அதுக்கப்புறம் வேறு கேன்சரு. அந்த லைஃப் ஸ்டைல் மாறும் பொழுது நிறைய உபாதைகள் தோன்றலாம். ஸோ முதலாவதாக நாம் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னாக்கா எரேமியா 30:17 கூறியிருக்கிறது போல், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காரியங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த முதியோர்களை உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும் கர்த்தாவே. அவர்களுக்கு தினசரி வாழ்க்கைக்கு தேவையான பலத்தை தாரும் கர்த்தாவே. அவர்களுக்கு ஏசப்பா சத்துள்ள ஆகாரத்தையும் உணவுகளையும் மற்ற காய்கறிகளையும் பழ வகைகளையும் அவர்கள் வாங்கி சாப்பிடுவதற்கு நல்ல ஒரு பண வசதியை தாரும் கர்த்தாவே. எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இப்பொழுது பெருகி கொண்டே
வருகிறது ஆண்டவரே. அந்த முதியோர் இல்லங்களை நிர்வகிக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. அவர்கள் ஏசப்பா அந்த வயது ஆகும்பொழுது மனதிலே ஏசப்பா அவர்களுக்கு பெரும் கவலைகள் வரும் ஆண்டவரே. ஐயோ, நம்மளை கவனிக்க யாரும் இல்லையே, நம்மளை பார்த்துக்க யாரும் இல்லையே, நம்மளுக்கு ஒரு சத்தான உணவு கொடுக்க ஆள் இல்லையே, அதையெல்லாம் நீர் கண்ணோக்கி பார்த்தருளும் கர்த்தாவே. ஏசப்பா முதியோர்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் செய்கின்ற அவங்க மறுபடியும் ஒரு குழந்தை பருவத்திற்கு செல்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களோடு இருந்து ஏசப்பா நல்ல உடல் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். தன் வேலைகளை தானே கவனித்து கொள்ள அந்த பலத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவர்களுக்கு மன அமைதியும் நிம்மதியான உறக்கத்தையும் தர வேண்டும். அவர்கள் கவலைகள் இல்லாமல் வாழ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா, வயது ஆக ஆக அவங்கள யாருமே கண்டுக்கிறதே இல்லை. அவங்க கூட யாருமே உட்காந்து பேச மாட்டாங்க. அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவங்களுக்கு கவலைகள் அவர்களை மேற்கொள்ளும். அதனால் அவங்களுக்கு மன அமைதி இருக்காது. அந்த கவலைகள் இருக்கும்பொழுது தூக்கம் சரியாகவே வராது. ஸோ அவருக்கு நல்ல ஒரு உறக்கத்தை கட்டளையிட கர்த்தரிடத்தில் வேண்டுவோம். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஸோ இந்த மன அமைதிக்காக நம்ம இப்போ கர்த்தரிடத்தில் வேண்டலாம். கர்த்தாவே, இந்த முதியோர்கள் ஏசப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கட்டளையிடும் கர்த்தாவே. நிம்மதியான உறக்கத்தை கட்டளையிடும் கர்த்தாவே. கவலைகளை அவர்கள் மேற்கொள்ளாத வண்ணம் நீர் அவர்களோடு இரும் கர்த்தாவே. ஒருவன் கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும் என்று நீர் கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. கவலைப்படுறதுனால ஆரோக்கியம் கெடும், தன்னுடைய மன அமைதி கெடும், அதுக்கப்புறமா இரவில் தூக்கம் வராது. இதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. இதையெல்லாம் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் மற்ற யார் இருந்தாலும் அவர்களை கரிசனையோடு கவனிக்க, அன்போடு அவர்களை பாதுகாத்து அரவணைத்து செல்ல நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த குடும்பத்தினர் அவங்கள அன்பாகவும் ஆதரவாகவும் வழி நடத்த வேண்டும். அதுக்கப்புறம் நண்பர்களும் அவர்களுக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் இருக்க எப்பவுமே அது அவங்களுக்கு கிடைக்க செய்ய நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏன்னா இப்போ வேர்ல்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப பிஸியாகிடுறாங்க. ஏன்னா இப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ் கடந்து கொண்டே செல்றதுனால பார்த்திங்கனாக்கா அன்பாக பேசுறது கூட இல்லை யார்கிட்டையுமே. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பேசுறது கூட நேரம் கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது போய் வேலை செய்யலாமா, பணம் சம்பாதிக்கலாமா, அப்படி தான் யோசிக்கிறோம். ஆனால் வேதத்தில் கூறியிருக்கிறது போல் கொலோசையர் 3:12-13வது வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்போ இதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, எத்தனையோ முதியோர்கள், எத்தனையோ பெற்றோர்கள், பெரியவர்கள் அன்பில்லாமல் ஆதரவு இல்லாமல் ஏசப்பா அவர்கள் இல்லங்களிலே இருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்களை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். நல்ல ஞாபக சக்தியை தாரும் ஆண்டவரே. வயது செல்ல செல்ல ஞாபக சக்தியை இழந்து விடுவார்கள் கர்த்தாவே. அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஆண்டவரே. ஆனாலும் அந்த நேரத்திலையும் அவர்களை மன்னித்து அரவணைத்து செல்ல, அவர்களை ஒன்றாக ஒரு குடும்பத்தில் ஒரு மெம்பராக நீர் அவர்களை பாதுகாத்தரலும் ஏசப்பா. ஒரு சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வயசாயிடுச்சா ஒரு மூலையில் உக்காந்துரு, அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாத, அந்த
அந்த மாதிரி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கனாக்கா அவங்கள தனித்து விட்டு விடுவாங்க. எப்பயாவது தான் போவாங்க. போய் அவங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுவாங்க. மற்ற நேரத்துலலாம் அவங்க தனியாக விடப்படுகிறார்கள் ஆண்டவரே. அந்த தனிமை அவர்களுக்கு எந்த விதமான தீய எண்ணங்களையோ கசப்பான ஒரு அனுபவத்தையோ தரவே கூடாது ஆண்டவரே. எப்பொழுதும் உம்மை தியானித்து கொண்டு உம்மை வேதத்தை தியானிக்கவும் வசனத்தை வாசிக்கவும் கிருபை தாரும் ஆண்டவரே. எவ்வளவோ கடந்த கால நிகழ்வுகள் அவர்கள் யோசித்து கொண்டிருப்பாங்க ஏசப்பா. அந்த எண்ணங்களிலிருந்தெல்லாம் அவர்களுக்கு விடுதலை தாரும் கர்த்தாவே. அவர்களுக்கு நல்ல ஏசப்பா அன்பாகவும் கருணையாகவும் பாசமாகவும் வழி நடத்தக்கூடிய குடும்ப உறவினர்களையும் நண்பர்களையும் நீர் தாரும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அனுபவம். எப்பவுமே முதியோர்கள் வந்து அவங்களுடைய அனுபவம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, உன் வயசு தான் என்னோட அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதியோர்கள் சொல்ல கேட்டிருப்பீங்க. அது மிகவும் உண்மை. நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கும் பொழுதோ அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அனுபவ ரீதியாக ஆலோசனை சொல்வார்கள். அந்த அனுபவத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் கற்றுக் கொடுத்த பாடங்களையும் நாம் எண்ணி அதுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். ரோமர் 5:3-4, யோபு 12:12. முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. ஏன்னா யோபு கூட பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து அவர் எல்லாவற்றையும் இழந்தார், நோயினால் வாதிக்கப்பட்டார். ஆனால் ஒரு தடவை கூட அவர் கர்த்தரை முறுமுறுக்கவே இல்லை. ஏன்னா வீட்டில் முதியோர்கள் கூட பார்த்திங்கன்னா அவர்கள் மறுபடியும் ஒரு குழந்தை பருவத்துக்கு தான் சென்ற மாதிரி நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு வந்து நல்ல ஞானமும் இருக்கும் புத்தியும் இருக்கும். அவங்களுடைய ஆலோசனையை நம்ம என்றைக்குமே நம்ம தட்டக்கூடாது. ரோமர் 5:34 3-4 பார்த்திங்கன்னா உபத்திரவங்களிலேயும் நாம் மேன்மை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். மேன்மை பாராட்டுகிறோம். இப்போ இதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அவங்க கொடுத்த அந்த அனுபவத்திற்காக, அவங்க நம்மளை வழிகாட்டியாக, நம்மளுக்கு நல்ல நண்பனாக, சிறந்த தலைவனாக தலைவியாக குடும்பத்தையும் சமூகத்தையும் நிர்வாகம் பண்ணி கொண்டு வருகின்றதற்காக அவர்களுக்காக நம்ம இப்போ நன்றி சொல்லலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா அவர்களுடைய அனுபவம் ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அனுபவம் மிகவும் சிறந்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனையோ குடும்பத்தில் இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிவிட்டது கர்த்தாவே. யாரை கேட்டாலும் கணவன் மனைவி குழந்தைகள் அவ்வளோதான் நம்ம குடும்பம், அப்பா அம்மாலாம் கிடையாது அப்படின்னு சொல்கின்ற மனைவிகளையும் கணவர்மார்களையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. பெற்றோர்கள் கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்பதை மறந்து விடுகிறார்கள் கர்த்தாவே. அவர்களை ஏசப்பா அவர்களை அரவணைத்து அவர்களோடு வாழ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ள இனி வரும் காலங்களில் பிள்ளைகள் தனித்து வாழாமல் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ நீர் கிருபை தாரும் கர்த்தாவே. அவர்களுக்கு ஏசப்பா இந்த பெற்றோர்களை தனியாக விட்டுவிட்டு முதியோர்களை தனியாக விட்டுவிட்டு எங்கேயாவது ஒரு இல்லத்தில் போய் அவங்கள கொண்டு போய் சேர்த்துடுறாங்க ஆண்டவரே. அவர்கள் மரிக்கும் பொழுது மட்டும் வந்து இறுதி கடமைகளை செய்துவிட்டு செல்கிறார்கள் ஆண்டவரே. அந்த மாதிரி இல்லாமல் பெற்றோர்களையும் முதியோர்களையும் வயது சென்றவர்களையும் குடும்பத்திலே வைத்து கொண்டு அவர்களுடைய ஆலோசனைகளிலும் அவர்களுடைய அனுபவத்தால் தருகின்ற நல்ல காரியங்களையும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற உதவி செய்யும் என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது ஆண்டவரே. பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது இந்த முதியோர்கள் எவ்வளவு நல்ல ஒரு பயனுள்ள கருத்துக்களை கூறுவார்கள் ஆண்டவரே. அதை அசட்டை செய்யக்கூடாது ஆண்டவரே. வயது சென்ற தாயும் தகப்பனையும் முதியோர்களையும் மற்ற எல்லாரையும் பாதுகாத்து அரவணைத்து அன்போடு வழி நடத்தக்கூடிய மனப்பான்மையும் மனப்பக்குவத்தையும் நல்ல இருதயத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு. ஏசாயா 41:10 கூறியிருக்கிறது போல, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே,
நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம், இந்த முதியோர்கள் எத்தனையோ பேர் வந்து நம்மளை யார் கவனிப்பாங்க, நம்மளை யார் பார்த்துக்கொள்வார்கள், கடைசி காலத்தில் எந்த பொண்ணு எந்த பையன் நம்மளை பார்த்துக்குவாங்க, அப்படி பிள்ளைகள் இல்லைன்னா நம்மளை யார் பார்த்துக்குவாங்க, அந்த பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த பிள்ளைகளை விட உங்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பு, ஒரு சிறந்த அரணாக இருப்பார். அதை நம்ம மறக்கவே கூடாது. இவர்களுடைய அந்த பாதுகாப்பிற்காக நம்ம இப்போ ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த பெரியோர்களை ஏசப்பா அவருடைய வருங்காலத்தை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை எல்லா தீமைகளிலிருந்தும் நீர் பாதுகாத்தலும் கர்த்தாவே. அவர்களை குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி அவர்களை ஒதுக்கி விடாமல் அவர்களை பாதுகாத்து வழி நடத்த கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த முதியோர்கள் ஆண்டவரே, எனக்கு அன்பான கடவுளே, இந்த முதியோர்களை ஆசீர்வதிங்கள் ஏசப்பா. அவர்களின் வாழ்க்கை நீண்டதாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கட்டும். அவர்களுக்கு தேவையான பலத்தையும் மன அமைதியையும் கொடுத்தருளும். அவர்களின் அனுபவங்களையும் அன்பான வார்த்தைகளையும் நினைத்து நாம் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் ஏசப்பா. அவர்களை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. அனைத்தையும் நீர் அதை பொறுப்பெடுத்து கொள்ளும், பாதுகாத்தருளும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த முதியோர்களும் குழந்தைகளும் இவர்கள் இருவருக்குமாக நாம் சில ப்ரேயர் பாயிண்ட்ஸை நம்ம வந்து இப்போது கடந்து செல்லலாம். நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறப்போ அதற்காக குடும்பத்தில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக இப்போ ஜெபிக்கலாம். இப்போ வந்து குழந்தைகள் மற்றும் பெரியோர்களுக்காக நம்ம ஒரு சிறப்பான ஜெபம், மீதி இருக்கிற இந்த 25 நிமிடம் ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறப்போ நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம். முதல்ல வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளுக்காக பெரியோர்கள் இவர்கள் இருவருடைய நீண்ட ஆயுளுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஏசப்பா, எங்கள் குழந்தைகளையும் பெரியவர்களையும் காப்பாற்றும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கட்டளையிடும் ஆண்டவரே. பிள்ளைகளை எப்போதும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக வாழ நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. குழந்தைகளின் எதிர்காலத்தை சிறப்பாக்கி அவர்களின் அறிவை வளர்த்து நீர் நல்வழிப்படுத்த வேண்டும் ஏசப்பா. பிள்ளைகளை ஏசப்பா வலிமையாகவும் மன உறுதியுடனும் இருக்க நாங்கள் வேண்டுகிறோம் ஏசப்பா. பெரியவர்கள் ஏசப்பா அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க கட்டளையிடும் ஆண்டவரே. ஆரோக்கியமாகவும் மன அமைதியுடனும் இருக்க கட்டளையிடும் ஆண்டவரே. அவர்களுடைய அனுபவத்தையும் ஞானத்தையும் நாங்கள் மதிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை நீர் நிறைவேற்றும் ஏசப்பா. கடவுளே ஏசப்பா, கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த குழந்தைகளையும் பெரியோர்களையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய ஆசிகளை அவர்கள் மேலே பொழியும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் பெரியோர்களையும் இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளையும் பெரியோர்களையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் கட்டளையிடும் ஆண்டவரே. அவர்கள் எப்பொழுதும் ஏசப்பா என்ன பல்வேறுபட்ட இணையதளங்கள் வந்தாலும் அதனால் பாதிக்கப்படாத வண்ணம் நீர் அவர்களை பாதுகாத்தருளும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது இப்போ வந்து நம்ம ஒரு தான் நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பைபிள் வசனம் தான் வந்து ஒரு வழி. ஏன்னா சத்தியமே நம்மளுக்கு வழியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அப்போது இப்போ குழந்தைகளும் இந்த பெற்றோர்களும், குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்க வளர 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 அவங்களுடைய அந்த எண்ணம்
அந்த பக்குவம் ஒரு சிலருக்கு வந்து நல்ல மனப்பக்குவம் இருக்கும். ஒரு சில பிள்ளைகள் வந்து அந்த குழந்தை பருவத்தில் நல்ல இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வளர 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 பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அரகண்ட்டாக மாறிடுவாங்க ஒரு சில பிள்ளைகள். அப்போது கர்த்தர் வந்து அந்த இடத்துல அவர்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் ஈவன் சபைகளில் கூட பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சண்டே கிளாஸ் எல்லாம் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான வசனங்களை சொல்லி தரணும். அதை மனப்பாடம் செய்ய கற்றுத்தரணும். ஒரு சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த பழக்கம் இருக்கும். வசனத்தை சொல்லி சொல்லி அவங்கள ஜெபிக்க கற்றுத்தருவாங்க. அந்த ஒரு பழக்கத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும். ஸோ முதலாவது வந்து ஜெபிக்க கற்றுத்தாருங்கள், வசனத்தை வாசிக்கவும் அதன்படி நடக்கவும் கற்றுத்தாருங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க வளரும் பொழுது நல்ல பண்புகள் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும். அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். அதுக்கப்புறமா கல்வி, அவங்க வந்து எந்தவித தடையும் இல்லாமல் கல்வி கற்க கிருபையாக கர்த்தர் வழி நடத்த வேண்டும். கல்வி கற்று முடித்த பிறகு அவர்களுடைய எதிர்காலம், அவருடைய வேலை, அவர்களுடைய திருமண வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இப்போ ஜெபிக்கலாம். ஒரு 10 நிமிடம் அதற்காக நம்ம இப்போ ஜெபிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி இப்போ விண்ணப்பம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசப்பா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் இயேசப்பா குழந்தைகளாக இருக்கும் பொழுது புறாவை போல மனதுடையவர்களாக காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் அவர்கள் வளரும் பொழுது பலவித சூழ்நிலைகளால் தாக்கப்பட்டு இச்சைகளால் இழுக்கப்பட்டு அவர்கள் சுவாபம் மாறுகிறது ஆண்டவரே. அவர்கள் ஆவியின் கனிகளை இழந்து போகிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் வளர்ந்து வருகின்ற அந்த காலத்தில் ஏசப்பா அவர்களுக்கு பாதுகாப்பு கட்டளையிடும், நல்ல ஞானத்தை கட்டளையிடும் கர்த்தாவே. அவர் எங்கு சென்றாலும் ஏசப்பா அவர்களுக்கு ஜபிக்க கற்றுத்தர வேண்டும். குடும்பத்திலையும் சரி, சபைகள்லையும் சரி, எல்லா இடத்துலையும் அந்த பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்க கற்றுத்தர வேண்டும், ஜெபிக்க கற்றுத்தர வேண்டும், அந்த வேதத்தை மனப்பாடம் செய்ய கற்றுத்தர வேண்டும், அதை தியானிக்க கற்றுத்தர வேண்டும், அதன்படி நடக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. அவர்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போய் கூட உட்காந்துடவே கூடாது ஆண்டவரே. கவலையாக அவர்கள் இருக்கவே கூடாது ஆண்டவரே. அதே போல் அவர்கள் வாலிப பருவத்தில் கல்வியை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க, தனக்கான ஒரு எதிர்காலத்தை அமைக்க அவர்களுக்கு நல்ல ஒரு புத்தியை தாரும் கர்த்தாவே. எந்த விதமான போராட்டத்திலேயோ பிரச்சனைகளையோ அலைக்கழிக்கப்பட்டு அவர்கள் எதுவுமே இல்லாமல் வெறுமன போகக்கூடாது ஆண்டவரே. அதே போல் அவர்கள் படிப்பு முடித்த பிற்பாடு அவருடைய எதிர்காலத்தையும் அவருடைய வாழ்க்கையையும் உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் நீ ஒவ்வொரு காரியத்தையும் நீர் நேர்த்தியாக செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பிள்ளைகள் குழந்தைகளுக்காக நீங்கள் இப்போ ஜெபிங்க. கர்த்தர் கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றுவார். வெகு நாட்களாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த பிள்ளைகள் என்ன விரும்புகிறார்களோ, என்ன அவர்கள் என்னவாக எதிர்காலத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஏசப்பா உம்முடைய சித்தத்தின்படி அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. ஏதாவது கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. உபத்திரவத்திலேயும் ஏசப்பா மனரம்யமாக வாழ கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஐயோ, எனக்கு இந்த வேலை கிடைக்கல, இந்த படிப்பு கிடைக்கல, நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் டாக்டர் ஆக முடியல, நான் சிறந்த வக்கீலாக வரணும், சிறந்த பேராசிரியராக வரணும், அது சில நேரங்களில் நீர் அவர்களுக்கு ஏற்றதை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆசைப்பட்டது கிடைக்கலனாலும் நீர் என்ன அவர்களுக்கு முன்குறித்து வைத்தீரோ அது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும், பாதுகாத்தருளும் ஏசப்பா. அனைத்தையும் நீர் நேர்த்தியாக அதன் காலத்தில் ஏசப்பா நீர் செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஏற்ற காலத்தில் நடக்கலைன்னா உடனே சோர்ந்து போய் உக்காந்துடுறாங்க ஆண்டவரே. அந்த மாதிரி இல்லாமல் நீர் ஏசப்பா, நீர் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஆறுதலையும் தேறுதலையும் கட்டளையிடும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ளவர்களும் ஏசப்பா அவர்களை நன்றாக வளர்க்கவும், அவர்களுக்கு நல்ல ஒரு அறிவை போதிக்கவும், அவர்களோடு சேர்ந்து பயணிக்கவும் நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.
கடைசியாக நம்ம முதியோர்கள் வந்து ஒரு எப்படின்னா ஒரு 60 இயர்ஸ் தாண்டிடுச்சுன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு முதலாவது அவங்க வேலையை ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறாங்க. அப்போ வந்து அந்த டெய்லி ரொட்டீன் வந்து அவங்களுக்கு மாறுதில்ல. அப்போ அது வந்து மனது வந்து மிகவும் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா வருமானம் மாதம் நல்ல வருமானம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து இப்போல்லாம் பென்ஷன் கூட கிடையாது. அப்போ கையில் காசு இருக்காது. யாரையாவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுகிறார்கள். அப்போ அவங்களுடைய நிலைமை வந்து மிகவும் மோசமாக காணப்படும். அப்போ தான் அவங்க கவலைப்படுறாங்க. மன அமைதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஸோ குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள நீர் கட்டளையிடும் ஏசப்பா. அவர்களை ஒதுக்கக்கூடாது. ஏன்னா வயது ஆக ஆக நோய்கள் தாக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிடும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. குடும்பத்தில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட பிறந்தவர்களையோ அதில் முதியோர்கள் இருந்தாலோ இல்லை பெரியோர்கள் இருந்தார்களோ தாய் தகப்பனோ வயது சென்றடையும் பொழுது உடனே ஒதுக்கிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியாக வீடு பார்த்து வச்சுருவாங்க. அவங்களுடைய தேவைகளை அப்பப்போ போய் பார்ப்பாங்க, செய்வாங்க. அதில் எந்த குறையும் இருக்காது. ஆனால் அவர்களோட பேசவோ உறவாடவோ ஒரு பண்டிகையோ இல்லை ஒரு நல்ல நாள் அப்படின்னு வந்தால் போய் பார்த்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களோட இருக்க செய்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கின்ற குடும்பங்கள் குறைவு. இப்போ அவங்கள வந்து நான் குறை சொல்லலை. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை சிலரால் கவனிக்க முடியல. ஒரு சில குடும்பங்கள் கணவன் எதிர்ப்பு தரலாம், ஒரு சில குடும்பத்தில் மனைவி எதிர்க்கலாம். நம்ம மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது, கூட பிறந்தவங்க வேண்டாம், இல்லைன்னா பெற்றோர்கள் வேண்டாம், இல்லை யாருமே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. ஆனால் அவங்களும் ஒரு காலத்தில் வயது சென்றவர்களாக மாறும் பொழுதோ இல்லை ஒதுக்கப்படும் பொழுதோ இல்லை தனிமைப்படுத்தப்படும் பொழுதோ எந்த மனநிலைமை அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத அவங்க இடத்துலேருந்து நம்ம உணர்ந்து செயல்படணும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். உங்களுக்கு ஒரு கதை தெரியும். ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, அவங்க அம்மாவை கொண்டு போய் மனைவியோட சொல்ல கேட்டுட்டு வயது முதிர்ந்த காலத்தில் அவங்க அம்மாவை கவனிக்க முடியாதுன்னு கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துடுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தட்டு ஒன்று சாப்பிடலாம் அந்த இல்லத்தில் கொடுப்பாங்கல்ல, அதை வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் சில திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவாங்கல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த அம்மா மரித்து விடுகிறார்கள். அதற்கப்புறம் அவங்க இந்த பேரண்ட்டோட குழந்தை வளர்றான். அவன் என்ன பண்ணுவான், அந்த தட்டை கழுவி பத்திரமா எடுத்து வச்சுக்குவான். அப்போது வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் கேட்பாங்க, எதுக்காக இந்த தட்டை பத்திரமா எடுத்து வைக்கிறேன்னா அவன் சொல்லுவான், நீங்கள் வயதானதுக்கப்புறம் இந்த தட்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுமே அப்படின்னு. இது வந்து ஒரு கதை வடிவில் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது எவ்வளவு மனது வலிக்கும் தெரியுமா அந்த நேரத்தில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒருத்தரை வந்து ஒதுக்குறோம், நம்ம ஒதுக்கப்பட்டால் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும். மற்றவர்களை உதாசீனப்படுத்துகிறோம், மற்றவங்க நோயினால் பாதிக்கப்படும் பொழுது நம்ம அவங்கள கவனிக்கிறது இல்லை. அப்போ நம்மளை அப்படி யாராவது கவனிக்காமல் விட்டால் நம்ம எப்படி கஷ்டப்படுவோம். நான் ஒரு இடத்துல வந்து மெசேஜ் கொடுக்க போயிருந்தேன் ஒரு கிராமத்திற்கு. அந்த கிராமத்தில் வந்து மெசேஜ் கொடுத்துட்டு எல்லாம் அந்த சர்ச் அந்த நேரம் முடிந்த பிறகு சபை மக்கள் வந்து ப்ரேயருக்காக வருவாங்க. அப்போ நான் ஒரு வயதான ஒரு பாட்டியை பார்த்தேன். அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்னுடைய மகனும் மருமகளும் இந்த சபைக்கு தான் வர்றாங்க, ஆனால் அவங்க யாரும் என்னை கவனிக்கிறது இல்லை, நீ என்னை வந்து இங்கே தனியாக ஒரு குடிசையில் விட்டுட்டாங்க, எனக்கு வந்து சாப்பிட முடியல, வயிறு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து மனது மிகவும் வேதனைப்பட்டது. என்னடா இப்படி ஒரு கடினமான மனசோடு இருப்பாங்களா. வயது சென்ற பிறகு அவர்களும் வந்து ஒரு குழந்தை மாதிரி. அப்போ அவங்கள வந்து நம்ம பாதுகாத்து அரவணைத்து செல்ல வேண்டும். வேதம் நம்மளுக்கு அதை தான் கற்றுத்தருது. உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அவங்க வயது சென்ற காலத்துலேயும் அவங்கள தள்ளிடாதீங்கன்னு தான் ஏசப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு.
சொல்கிறாரு. ஆனால் நம்ம அதன்படி நடக்கிறதில்ல. நம்ம அவர்களை அரவணைத்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்மளுடைய முதியோர்களுக்காக குறிப்பாக யாரெல்லாம் ஆதரவற்று இருக்காங்க பார்த்தீங்களா, யாருமே ஒரு சிலர் வீட்டில் இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட், நல்லா கவனிக்கிறாங்க பெற்றோர்களையும் பெரியோர்களையும் முதியோர்களையும். ஒரு சில இல்லங்களில் கவனிக்கிறதுல அவர்களை தனித்து விட்டு விடுகிறார்கள். இப்போ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்கலாம். இன்னும் ஒரு இருக்கின்ற இந்த சில மணி நேரத்தில் அதற்காக முழங்கால் படியிட்டு இந்த நிலைமை முற்றிலுமாக மாற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இதோ இந்த முதியோர்களுக்காக பெற்றோர்களுக்காக உம்முடைய பாதத்தண்டையிலே வருகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம் என்று நீர் கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் வரும்பொழுது கண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நீ நீதியுள்ள தேவன், நீ நியாயத்தோடு நீ விசாரிக்கிற தேவன் ஏசப்பா. குடும்பத்தில் உள்ள பெரியோர்களையும் முதியோர்களையும் வயது சென்றவர்களையும் ஒதுக்கி விடாமல் அவர்களை தேவைகளை சந்தித்து அவர்களோட பாசமாக அன்பாக பழக கட்டளையிடும் கத்தாவே. எவ்வளோ குடும்பத்தில் ஏசப்பா அவர்களுக்கு ஏதாவது நோய் வந்தால் அவங்கள கொண்டு போய் எங்கேயாவது விட்டுடுறாங்க ஏசப்பா. கொடுமையான வியாதி வந்தால் அவங்கள கொண்டு போய் எங்கேயாவது சேர்த்துடுறாங்க ஆண்டவரே, பராமரிக்கிறதில்ல. ஆனால் நீர் ஏசப்பா இந்த காலத்தில் இந்த பூமியிலே வாழ்ந்த அந்த 3.5 வருடங்கள் ஏசப்பா, நம்முடைய 30லிருந்து 33 வருடங்கள் வரைக்கும் ஏசப்பா அந்த வயதிலே நீர் பூலோகம் எங்கும் சுற்றி திரிந்தீர் ஆண்டவரே. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை உம்முடைய கையினால் நீர் அரவணைத்து அவர்களை குணமாக்கினீர் ஆண்டவரே. ஏசப்பா, அதே போல் இந்த சந்ததியினரும் ஏசப்பா தங்கள் பெற்றோர்களை முதியோர்களை தங்களுடைய தாய் தகப்பனை கவனிக்க அறிவை தாரும் கத்தாவே. அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கட்டளையிடும் கத்தாவே. வயது சென்றபோது அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது ஆண்டவரே. நோய் வந்தால் யார் பார்த்துப்பாங்க, நம்மளுக்கு ஒரு நோய் வந்தால் யார் செலவு செய்வாங்க, அதே ஒரு கவலையாக மாறி அவர்களுடைய உடல்நிலையை பாதிக்கிறது ஆண்டவரே. இதையெல்லாம் அவர்கள் உணர்ந்து குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களை சேர்த்து ஒன்றாக ஒரு குடும்பமாக வாழ நீர் கட்டளையிடும் கத்தாவே. ஏசப்பா, எத்தனையோ பேர் குடும்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை பார்த்து கொள்ள ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தெரு ஓரங்கள் ஏசப்பா மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் ஏசப்பா உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. ஆம் ஆண்டவரே, அவர்களை நீர் தொடும் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் உற்ற துணையாக, நீர் ஒரு உற்ற தாயாக தந்தையாக இருந்து அவர்களை நீர் பாதுகாத்தருளும் கத்தாவே. ஏற்ற வேளையில் ஏசப்பா அவர்களுக்கு உணவை அளிக்க இருதயங்களை நீர் கட்டளையிடும் கத்தாவே. அவர்களுக்கு ஜெபிப்பதற்காக நீர் நல்ல ஆத்துமாக்களை எழுப்பியருளும். அவர்கள் தேவைகளை சந்திக்க நீர் நல்ல ஒரு மனப்பக்குவத்தை தாரும் கத்தாவே. தான் தன் குடும்பம் என்று இல்லாமல் மற்றவர்களையும் சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் பாதுகாக்க அவர்களுக்காக சேவை செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. எத்தனையோ இடங்களில் ஏசப்பா எவ்வளோ மனது வேதனைப்படுகிறது ஆண்டவரே. இந்த குழந்தைகளையும் இந்த பெற்றோர்களையும் பெரியோர்களையும் முதியோர்களையும் பாதுகாக்க அரவணைத்து செல்ல அன்பாக வழிநடத்தி செல்ல ஆட்கள் இல்லாமல் எத்தனையோ ஊழியக்காரர்கள் மிஷினரிகள் அவர்களை தாங்கி வருகின்றார்கள் கத்தாவே. ஆதரவற்ற பின்தங்கிய ஒதுக்கப்பட்ட இந்த பெண் பிள்ளைகளை ஏசப்பா எத்தனையோ மிஷினரிமார்கள் தாங்குகின்றார்கள் கத்தாவே. அவர்களுக்கு அந்த இருதயத்தை நீ தந்திருக்கிறதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த இருதயத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும், அவருடைய தேவைகளை சந்தித்தருளும். அவர்களுடைய இல்லங்களில் ஏசப்பா வசனத்தை மட்டும் மாட்டி
இருந்தால் பத்தாது ஆண்டவரே, அந்த வசனத்தின் படி நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் குற்றம் கூறக்கூடாது. குறைபாடுகள் இருந்தாலும் அவர்களை மன்னித்து ஒருவருக்கொருவர் தயவாய் வாழ கற்றுத்தாரும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் போல நடந்து கொள்ளும் எத்தனையோ முதியோர்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆண்டவரே. அவர்களை ஏசப்பா அந்த உள்ளத்தை புரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்தி செல்ல ஆட்களை நீர் எழுப்பி அருளும் ஆண்டவரே. எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். எத்தனையோ பிள்ளைகள் இயேசப்பா, குழந்தைகள் தகாத உறவினால் பெற்றெடுத்த குழந்தைகளை அநாதை இல்லங்களில் சேர்த்து விட்டு செல்கிறார்கள் கத்தாவே. அந்த மாதிரி இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். எத்தனையோ குழந்தைகள் உடல் ஊனமுற்று காணப்படுகிறார்கள் கத்தாவே. தங்களுடைய வேலையை தாங்களே செய்து கொள்ள முடியாத நிலைமை எத்தனையோ குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் இருக்கிறது ஆண்டவரே. அவர்கள் யாரிடத்தில் செல்வார்கள் ஆண்டவரே? ஏசப்பா பரமபிதா நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்ற ஆட்களை நீர் அனுப்பும் ஆண்டவரே. ஏசப்பா இந்த முதியோர் இல்லங்களையும் அநாதை இல்லங்களையும் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களையும் நடத்தி வருகின்ற ஒவ்வொரு மையத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். ஒவ்வொரு இடங்களையும் நீர் ஆசீர்வதித்தரலும். ஏசப்பா ஏதோ பணத்துக்காக அவங்கள பார்த்துக்காம அந்த ஒரு அன்பா கரிசனையா அவங்க கிட்ட உட்கார்ந்து உறவாடுகின்ற ஆத்துமாக்களை நீர் எழுப்பி அருளும். ஒரு சேவை மனப்பான்மையோடு அவர்களுக்கு உதவி செய்ய நீர் ஆத்துமாக்களையும் ஆட்களையும் எழுப்பி அருளும் கத்தாவே. அவர்கள் ஏசப்பா எனக்கு இந்த நோய் வந்து விட்டதே அப்படி என்று அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. நீர் பலத்தை தருகிற ஆண்டவர் நீர் ஏசப்பா. அவர்களுக்கு பலத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த பெரியோர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் எல்லாரையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. அவர்களுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடும் கத்தாவே. ஏசப்பா எனக்கு வயது சென்று விட்டதே, எனக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது, எனக்கு செய்ய யாருமே இல்லையே என்ற குரல் உம்முடைய சன்னிதானத்தை எட்டி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அவர்களை எல்லாம் நீர் கண்ணோக்கி பார்த்தரலும். எத்தனையோ வசதி படைத்த குடும்பங்கள் இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு வருடமும் ஏசப்பா அவர்கள் பிறந்த நாள் அன்று, மெமோரியல் டே அன்று, மற்ற பண்டிகை நாள் என்று இந்த மாதிரி ஆதரவற்ற அனாதையாக ஒடுக்கப்பட்ட குழந்தைகளையும் முதியோர்களையும் சந்தித்து அவர்களுக்கு தேவைகளை சந்திக்க ஒவ்வொரு மனதையும் நீர் எழுப்பி அருளும் ஆண்டவரே. ஏசப்பா நீ ஒருத்தருக்கு பணத்தினால ஆசீர்வதித்ததே மற்றவர்களுக்கு உபயோகிப்பதற்காக தான் ஏசப்பா. மற்றவர்களுக்கு கொடுத்து சந்தோஷம் பெறுவதற்காக. ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கும்பொழுது அவர்கள் மனதில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு வேளை நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா அந்த சாதம், அந்த பசி அவர்கள் ஆறும் பொழுது, அந்த பசி அவர்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது அவர்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தை காண கிருபை தாரும் ஆண்டவரே. ஏதோ நாங்கள் வளர்ந்தோம், நாங்கள் மட்டும் அனுபவித்தோம், நாங்கள் மட்டும் சாப்பிட்டோம், நாங்கள் மட்டும் வாழ்ந்தோம் அப்படின்னு தன்னுடைய நாட்கள் கடத்தி கொண்டு செல்லாமல் மற்றவர்களுக்காக வாழ அந்த மன எண்ணத்தை தாரும், மனத்தாழ்மையை கட்டளையிடும் ஆண்டவரே. நான் இந்த அந்தஸ்தில் இருக்கிறேன், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் எப்படி அவங்களுக்கெல்லாம் இறங்கி எல்லாம் செய்கிறது அப்படின்ற எண்ணம் இருக்கவே கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் மனம் உவந்து செய்ய நீர் கிருபை தாரும். அதே போல ஏசப்பா நல்ல மனத்தாழ்மை கட்டளையிடும். உதாரத்து குணமாக செலவு செய்ய மனதை தாரும் கத்தாவே. ஏசப்பா கடைசியாக இந்த IMTVயை உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் கத்தாவே. குழந்தைகளுக்காகவும் முதியோர்களுக்காகவும் இந்த 12 மணி நேர ஜபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய தேவைகளையும் சந்தித்தருளும் கத்தாவே. இந்த IMTVயில் ஏசப்பா செய்கின்ற ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் வளர்த்து வருகிறதற்காக, ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தித்து வருகிறதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா கடைசியாக ஏசப்பா இந்த குழந்தைகளுக்காகவும் முதியோர்களுக்காகவும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஊழியருக்காகவும் ஒவ்வொரு பாஸ்டருக்காகவும் இந்த IMTV நிறுவனத்திற்காகவும் நான் ப்ரே பண்ணுறேன் ஏசப்பா. நீர் ஆசீர்வதித்தருளும் ஏசப்பா. உமக்காக ஊழியம் செய்யும் பொழுது, உமக்காக ஒரு வேலையை
செய்யும்பொழுது நீர் அவர்களை பன்மடங்காக ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. யோபு அனைத்தையும் இழந்த பொழுதும் நீர் அவனை ஆசீர்வதித்து இரட்டத்தனையாக எல்லாவற்றையும் கொடுத்தீர் ஆண்டவரே. அதே போல ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தலும், ஒவ்வொரு நிறுவனத்தையும், ஒவ்வொரு இயக்கத்தையும், ஒவ்வொரு மனிதரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களுடைய பெலனோ சக்தியோ அவர்களுடைய வருமானமோ பெருகும்பொழுது அதை கொண்டு மற்றவர்களுக்கு சேவை செய்ய மனதை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, யாரோ சேவை செய்யறதுனால தாங்கிட்ட இருக்கிற பணம் குறைந்து போவதில்லை ஆண்டவரே. அதை நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தில் அவர்களுக்கு இடம் உண்டு ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தின்படி நடக்கும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் என்ன விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறோமோ அதை நீர் முற்றிலுமாக வாய்க்க செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, ஒவ்வொருவரும் ஏறெடுக்கின்ற இந்த ஜபத்தை நீர் கண்ணோக்கி பார்த்தருளும். நீர் செய்ய போகின்ற ஒரு பெரிய மாற்றத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த உலகத்தை நீர் படைத்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பொருளையும் நீர் உருவாக்கினீர் ஆண்டவரே. அவை எல்லாருக்கும் சமமாக கிடைக்க கிருபை தாரும் ஆண்டவரே. யாரும் சோம்பேறியாக நாட்களை கழிக்காமல் தனக்காக பாடுபடவும் மற்றவர்கள் இயலாதவர்களுக்கு உதவி செய்யவும் நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன்.